கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1568 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணன்று ஓதுகிற குறிகாரர்கள் இடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? இந்த வேத பகுதி சொல்லுகிறது, இந்த பகுதியின் மூலம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஜீவனோடு இருக்கிற இயேசுவினிடத்திலே நீங்கள் மன்றாடி கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் விருப்பங்களை எல்லாம் அவரிடத்தில் கொடுங்கள். ஆனால் புற ஜாதி மனிதர்கள், மற்ற மக்கள் அஞ்சனம் பார்க்கலாம், குறி கேட்கலாம் என்று சொல்லி உங்களை திசை திருப்புவார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே திருச்சி மாவட்டத்திலே ஊழியம் செய்கிற அன்பிற்குரிய ஃபாதர் ஒருவர் அநேக இடங்களிலே பிரசங்கங்கள் பண்ணுகிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்கு கயரை நம்பாதிருங்கள், கயரை கைகளில் கட்டாதிருங்கள் என்று சொல்லி அவருடைய பிரசங்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி வருகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபாதர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உயிரோடு எழுந்த இயேசுவை நம்பு மகனே, நம்பு மகளே என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் ஏசாயா மூலமாக அதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது. குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் நம்பி போகிறீர்களே, நம்பி பணத்தை இழந்து விடுகிறீர்களே. எனக்கு தெரிந்து என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாய் ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்களுக்கு இருக்கிற வியாதி, வாழ்க்கை பிரச்சனை, இவற்றின் மூலம் ஒரு குறி சொல்லுகிறவனிடத்தில் அவர்கள் போனார்கள். அவன் கேட்ட காரியம் ஆச்சரியமானது. அந்த சகோதரி அணிந்திருந்த 5 பவுன் தாலி செயினை தாலியோடு கொடுக்கும்படி கேட்டான். அதை கழட்டி கொடுத்துவிடு என்னிடத்தில், உன் வியாதி மாறும் என்று சொன்னான். இவர்கள் ஆலோசித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு வந்த பின்னாடி ஒரு சகோதரி மூலம் என்னிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். என்னிடத்தில் வந்து இந்த காரியத்தை சொன்னார்கள். ஐயா, நான் குறி சொல்லுகிறவரிடத்தில் என் வியாதிக்காக, என் பிரச்சனைக்காக போன பொழுது அவர்கள் என் தாலி செயினை கேட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இலவசமாக இயேசு அற்புதம் செய்கிறார். இலவசமாக இயேசு உனக்கு சுகத்தை தருவார் மகளே. நீ பணத்தை இழந்து விடாதே, ஏமாற்றுக்காரர்களிடத்தில் போய்விடாதே என்று சொல்லி ஜெபித்து அவர்களை அனுப்பினேன். ஆண்டவர் அற்புதமாக சுகம் தந்தார். அவர்களுடைய பணம், நகை இழப்பிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை, வீணாக பணத்தை இழந்து விடாதீர்கள். தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக பணத்தை இழந்து விடாதீர்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை விட்டுவிட்டு அவருக்கு பணிவிடை செய்தவர்களை எல்லாம் நீங்கள் பின்தொடராதிருங்கள். இயேசுவால எல்லாம் கூடும்.
இயேசுவை விசுவாசியுங்கள், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேகர் இயேசுவை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்களையும், அப்படி பணிவிடை செய்வதற்கு காரணமாய் இருந்தவர்கள் பெயரை வைத்துக்கொண்டு கணக்கு வருகிறது, குறி வருகிறது என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களையும் நோக்கி இந்த வார்த்தை, இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கிறது. அவரிடத்தில் கேளு மகனே, இயேசுவிடத்தில் மன்றாடு மகளே. ஃபாதர் சொன்னதைப் போல ஒரு கயிறு அற்புதம் செய்யாது. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்வார். உனக்காக உயிரோடு எழுந்து ஜீவனோடு இருக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். செத்தவர்களால் அற்புதம் செய்ய முடியாது. மரித்து போனவர்களால் அற்புதம் செய்ய முடியாது. ஜீவனோடு இருக்கிற இயேசு உனக்கு அற்புதம் செய்ய உன்னை அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார். வியாதியின் நெருக்கத்தினாலே, கடன் நெருக்கத்தினாலே, மனிதர்களின் பிரச்சனைகளினாலே, வியாபார நஷ்டங்களினாலே, தொழில் நஷ்டங்களினாலே சோர்ந்து போயிருக்கிற உன்னை இயேசு அழைக்கிறார் மகனே, அழைக்கிறார் மகளே. உன் நிலைமை மாறப்போகிறது. துவண்டு போய்விட வேண்டாம். இயேசு உன்னை உயர்த்தப் போகிறார். இயேசு உன் பிரச்சனையை மாற்றப் போகிறார். உன் வியாபாரம், உன் தொழில் செழிக்கப் போகிறது. இன்று முதல் ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நம்பி வா. உன் நம்பி வந்த உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.